தமிழகத்தின் விளையாட்டுத் துறையை உலக தரத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாகவே காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளு தூக்குதல் பிரிவில் தமிழக வீரரான சதீஷ்குமார் தற்போது தங்கம் வென்று தமிழகத்திற்கும் தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பல்வேறு விளையாட்டுச் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சதீஷ்குமாரை பாராட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 50 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்திருப்பது தமிழகத்தில் மேலும் பல வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு ஊக்கமாக இருக்கும் என அவரது பெற்றோரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக மாற்றும் மிக உயர்ந்த லட்சியத்தோடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். விளையாட்டுத் துறையிலும் தமிழகம் மேம்பாடு அடையவும், சர்வதேச தரத்திற்கு வீரர் வீராங்கனைகளை உருவாக்கவும், மாநிலம் முழுவதிலும் உள்ள விளையாட்டு மைதானங்களை புனரமைத்திட அதிக நிதி ஒதுக்கி ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதன் மூலம் கோவை, திண்டுக்கல், தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சர்வதேச தரத்திற்கு இணையாக மைதானங்களும் விளையாட்டு அரங்கங்களும் அதிநவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சி கூடங்களில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறந்த முறையில் பயிற்சிகள் அளிக்கப்படுவதால் முன்பை விட அதிக அளவில் தற்போது பலரும் அங்கு பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்காட்லாந்தில் தற்போது நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தமிழக வீரர் சதீஷ்குமார் பளு தூக்கும் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்திருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் என விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த பலரும் தெரிவித்துள்ளனர். நம்ம பளு தூக்கும் பயிற்சி மையத்தில் பயிற்சி செஞ்ச சதீஷ்குமார் நம்ம காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த 50 லட்சம் கேட்டவுடன் அந்த மகிழ்ச்சி அப்படியே இரட்டிப்பாகி போச்சு. பல திட்டங்களை அம்மா அவர்கள் தீட்டி மிக சிறப்பாக விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த 50 லட்சம் ரூபாய் அம்மா அவர்கள் வழங்கியிருப்பது வருங்காலத்தில் இன்னும் நாங்கள் எண்ணற்ற இளைஞர்களை உருவாக்குவதற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விளையாட்டு வீரனுக்கு அந்த ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த விதத்திலே அம்மா அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்னும்பொழுது எங்கள் அனைத்து விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் நம்ம மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சதீஷின் சாதனையை பாராட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 50 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்திருப்பதன் மூலம் தங்கள் மகன் மேலும் பல சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை குவிப்பதற்கும் மேலும் பல வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதற்கும் ஊக்கமாக அமையும் என அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த கோல்டு மெடல் அடிச்சுட்டு நாங்கள் சந்தோஷத்தில் இருந்த நேரத்தில் உடனே தமிழகம் 50 லட்சம் ரூபாய் எங்கள் குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஊக்கத்தொகை மூலம் மேலும் சதீஷ்குமாருடைய அடுத்த நடக்க இருக்கிற போட்டி, ஏசியன் கேம்ஸு, ஒலிம்பிக்கு, இந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு இந்த ஊக்கத்தொகை ஒரு படிக்கல்லாக அமையும் என்பதை நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். தமிழக முதல்வருக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த விளையாட்டு பிரபலங்கள் பலரும் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு விளையாட்டு வளர்ச்சி பெற்றிருக்கு, இவ்வளோ ப்ரமோஷன் ஆகி நிறைய விளையாட்டு வீரர்கள் அகில உலக அளவில் வர்றாங்க அப்படின்னா நம்முடைய தமிழக முதல்வனுடைய முழு ஆதரவும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் தான். தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் என்றவர் நம்முடைய காமன்வெல்த் கேம்ஸில் தங்கப்பதக்கம் பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இவ்வளோ ஒரு பரிசு தொகையை அறிவித்த நம்முடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாடு ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம். நேற்று நடந்த காமன்வெல்த் போட்டியில் தமிழக வீரர் பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து 50 லட்சம் ரூபாய் தற்போது ரொக்கப்பரிசாக அறிவித்துள்ளார்கள். இந்த பரிசுத் தொகை அந்த வீரருக்கு வருகின்ற ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வதற்கான ஊக்கமாகவும் அமையும். தமிழக வீரர்கள், மற்ற வீரர்கள் அனைவரும் தாங்களும் தங்கப்பதக்கம் வென்று 50 லட்சம் ரூபாய் வெல்வதற்கான ஒரு ஊக்கமாகவும் அமையும். தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஒரு மாநில அரசும் விளையாட்டு வீரர்களுக்கு இதுபோன்ற பரிசு தொகையை வழங்குவதில்லை என்றும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காமன்வெல்த் போட்டியிலே சதீஷ் சிவலிங்கம் தங்கப்பதக்கம் பெற்றதற்காக மாண்புமிகு தமிழக முதல் அம்மா அவர்கள் 50 லட்சம் அறிவித்துள்ளார்கள்.
இது எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலுமே இது அறிவிக்காத ஒரு பெருந்தொகை. இந்த தொகையின் மூலம் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டு வீராங்கனைகள் மேலும் பல்வேறு சாதனைகளை புரிந்து ஆசிய அளவிலும் தமிழகம் முதலாவது இடமாக திகழும். அம்மா அவர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் பயிற்சியாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழக விளையாட்டுத் துறைக்கு பொற்காலமாகும் என வீரர் வீராங்கனைகள் பலரும் புகழாரம் சூட்டியுள்ளனர். முதலமைச்சர் அம்மா ஊரகங்கள்லேருந்து பிளேயர்ஸ் வெளில வரணும் அப்படின்னு நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன போட்டியெல்லாம் நடத்தி அதுக்கு ப்ரைஸ் மணி கொடுக்கறதுனால நிறையா பிளேயர்ஸ் வெளில வராங்க. ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அம்மா ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நாங்கள் நிறையா அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது காமன்வெல்த் போட்டியில் கூட சதீஷ்குமார் வெயிட் லிஃப்டிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதுக்காக 50 lakhs கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜஸாக இருக்குது. இதனால் நாங்களும் நிறையா வின் பண்ணி நாங்களும் ப்ரைஸ் மணி வாங்கணும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அது ரொம்ப என்கரேஜஸாக இருக்குது. அம்மா ஆட்சிக்கு வந்தது நிறையா ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. கோடிக்கணக்கான ரூபாயான திட்டங்கள் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் முக்கியமாக விளையாட்டு சமுதாயம் இளைஞர்கள் முன்னோடியாக வரணுன்றதுக்காக அம்மா அறிவிச்சு இந்த மாநிலத்தில் 50 லட்ச ரூபா அறிவிச்சதே கிடையாது. சதீஷ் அவர்கள் காமன்வெல்த் கேம்ல கோல்டு அடிச்சவனு அடுத்த நிமிடமே எங்களுக்கு நியூஸ் வந்ததுன்னா விளையாட்டு துறை இளைஞன்ற முறையில நான் மிக பெருமை அடைகிறேன். இதேபோல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த விளையாட்டு பிரபலங்கள் பலரும் விளையாட்டுத் துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொண்டுள்ள அக்கறை, அது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வரவேற்று பாராட்டியுள்ளனர்.